जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। हिमाचल पर्वत की जय। இப்போ நம்ம உத்தரகாண்ட் மாநிலம் ஹிமாச்சலத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டுருக்கோம், அதாவது இமயமலை. பொதுவாக இந்த பகுதியில் சார்தாம் யாத்திரை மேற்கொள்பவர்கள் வருவாங்க. இந்த சார்தாம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனிதமான ஆத்மீக பயணம். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த 4 புனிதமான க்ஷேத்திரங்கள் எல்லாமே ஹிமாச்சலத்தில் தான் இருக்குது. இப்போ அடியன் எங்கே போயின்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக சார்தாம் யாத்திரை போகக்கூடிய ஹிமாச்சல் பர்வதத்தில், அதாவது ஹிமாச்சல மலை பகுதி மேலே ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குங்க. ஸ்ரீநகருக்கும் ருத்ரப்பிரயாகைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தாரி தேவி ஆலயத்துக்கு தான் அடியன் போயின்னு இருக்கேன். யார் இந்த தாரி தேவி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குமானால், புகழ்பெற்ற அதி அற்புதமான ஜெகத்மாதாவினுடைய ஒரு ஆலயம். அப்படி இந்த ஆலயத்தினுடைய ஒரு பெரியதான விசேஷம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த கோவில் கிட்ட நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி போகும் பொழுது அடியன் அந்த லீலாவை அடியன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதலாக அடியன் ஹரித்வார் ரிஷிகேஷ்லேருந்து மேலே காரில் பயணப்பட்டு நிறைய இடங்களை தரிசனம் பண்ணோம். அதில் தேவப்பிரயாகை முடிச்சுட்டு இந்த தாரி தேவி டெம்பிளுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் மேலேருந்து உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு கோவிலையும் காட்ட போகிறேன். இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ தாரி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயமானது அலக்கானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஹிமாச்சல பர்வதத்திலேருந்து வரக்கூடிய நதிக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில். சாட்சாத்து ஜெகத்மாதா இந்த இடத்துல குடிகொண்டிருக்காள். வாஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா, இந்த அம்பாள் நம்ம உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் அந்த அம்பாளுடைய விசேஷத்தை சொல்கிறேன். காலையில் இந்த அம்பாள் பார்த்திங்க அப்படின்னா சிறுமி வடிவில் இருப்பாளாம். மத்தியான காலத்தில் பார்த்திங்கன்னா இளம் பெண் வடிவத்தில் இருப்பாளாம். ஆனால் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முதியவளாக தோன்றுவாளாம். ஸோ இப்போ நம்ம அந்த கோவிலை நெருங்கிட்டோம். உங்களுக்கு தூரத்துலேருந்து கீழே அண்டர் கிரவுண்டில் தெரியுது பாருங்கள், நதி ஒன்று ஓடுதா. நதிக்கு கீழே சென்ட்ரில் இந்த கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷம். இப்போ இந்த வரலாறை சொல்லியிருந்த தாரி தேவின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இங்கே எப்படி வந்தாள் அப்படின்னு சொல்கிறத ஒரு முறை பயங்கரமான ஒரு பெரு வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அப்படி இந்த வெள்ளத்தில் ஒரு அற்புதமான சிலை, அலக்கானந்தா நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் இந்த அம்பாளுடைய திருவடிவம் சிக்கி கொண்டுதான். அப்போ அசிரீரி வாயிலாக அன்னையினுடைய குரல் இந்த கிராமத்து மக்களுக்கு கேட்டிருக்கு. அந்த மக்கள் அனைவரும் இந்த இடத்துல நிறுவி வழிபட்டதாக ஐதீகம். சனி சிக்னாப்பூர்லேயும் அப்படி தான். எங்கள் மகாராஷ்டிராவில் சனி பகவான் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு அப்புறம் அந்த ஊர்காரர்களுக்கு அசிரீரி வாயிலாக கூறி அப்புறம் தான் சனி சிக்னாப்பூர்ன்ற சேத்திரமே உருவாச்சு. ஸோ அதை போல தான் இந்த தாரி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய சேத்திரமும் கூட இந்த ஒரு வெள்ளம் வந்ததாகவும், அந்த வெள்ளத்தில் அம்பாளுடைய திருவுருவம் வந்ததாகவும், பாறை இடுக்கில் சிக்குண்டதாகவும், அப்புறமா பக்தர்கள் இந்த மக்களால் இந்த இடத்துல கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா 2013 ஜூன் மாதத்தில் கவர்மெண்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அப்போ இந்த கோவில், இந்த அம்பாளுடைய கோவிலுடைய இடத்த நம்ம மாற்றணும்னு தான் யோசனை பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பயங்கரமான வெள்ளம் வந்துட்டான். ஸோ அதனால் அம்பாள் ரொம்ப கோபப்பட்டுட்டாள். ஆகையினால இந்த கோவிலை அசைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால இந்த அம்பாளுடைய கோவிலை அப்படியே விட்டாங்க. ஸோ காளி தேவியினுடைய அந்த மேல் பகுதி மட்டும் இந்த இடத்துல இருக்கப்படுறதா சொல்லப்படுது. கீழ்ப்பகுதியில் வேறொரு இடத்துல தாரோ கிராமத்தில் அந்த காளி தேவியினுடைய மீதம் உருவம் பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ அதி அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீ தாரி தேவி டெம்பிள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மேலேருந்து கீழே ஒரு பெரியதான பள்ளத்தாக்கில் சென்ட்ரல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய அலகானந்தா நதிங்கிறது. இந்த நதியினுடைய விசேஷத்தை இன்னொரு இடத்துல அப்படின்னு சொல்ல போகிறேன். தேவப்பிரயாகைன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது, அது அடுத்த வீடியோவாக வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். அந்த இடத்துல இந்த அலகானந்தாவும் பாகீரதியும் அப்படியே 2 நதியும் சேர்ந்து தான் கங்காவாக மாறக்கூடிய இடம். அது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அனுபவிக்கலாம். இந்த அலகானந்தான்னு சொல்லக்கூடியவள் ரொம்ப சாஃப்டாக ஓடக்கூடிய ஒரு தேவி. அலகானந்தா ஹிமாச்சல் பர்வதத்துலேருந்து ஓடி வரக்கூடிய தேவி அவள். அதாவது இந்த நதி அடின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த ஆலயமானது, இந்த ஊர் மக்கள் தாரா சொல்லக்கூடிய இந்த ஊர், அது தாரி கிராமத்துக்கு இவள் தேவியானால தாரி தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சக்தி பீடமாகவே பார்க்குறாங்க. ஏன்னா இந்த அம்பாளுடைய திருவடிவத்தை வந்து அடியன் கருவறைக்குள்ளே நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் உள்ளே போய் உட்கார்ந்து அப்படியே ரசித்தோம். பாருங்கள், காலையில் சின்னஞ்சிறு குழந்தையாக இருப்பாளாம், மத்தியான வேளையில் இளம் வயது பெண்ணாக இருப்பாளாம், சாயங்காலத்தில் ஒரு முதியவளாகவே மாறிடுவாளாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி தன்னுடைய திருவுருவத்தினுடைய சொரூபத்தை ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் மாற்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய தேவியானவளா இந்த இடத்துல இருக்காள். நினைத்த காரியம் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய தேவியாகவும் இருக்காள். சார்தாம் யாத்திரை, இந்த யாத்திரைங்கிறது ரொம்ப உயர்ந்ததான யாத்திரை. ஹிமாச்சல பர்வதத்தை நோக்கி யாரெல்லாம் புறப்படுறார்களோ அவர்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவள் இவள். அதாவது நம்ம ஊரில் இங்கேயாவது ரொம்ப நீண்ட நெடிய பயணம் போனோம்னா காவல் தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது ஒரு விசேஷம். ஸோ அந்த மாதிரி இந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத், இந்த 4 யாத்திரையினுடைய பேர் சார்தாம் யாத்திரை. அந்த சார்தாம் யாத்திரைக்கு காட்கக்கூடிய தேவி இவள் தான். இவளை வந்து நம்ம மானசீகமான முறையில் இந்த இடத்துல வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி வழிபட்டு சென்றோமேயானால் நம்மளுடைய இந்த சார்தாம் யாத்திரை வந்து சீரும் சிறப்புமாக முடியும் அப்படின்றது இந்த கோவிலினுடைய ஒரு ஐதீகம் அப்படின்றத வந்து அடியேன்னு சொல்லிக்கிறேன். மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இந்த இடமெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. தீபக் சாயி அப்படின்னு சொல்லி ஷிரடியில் சாயி இருக்கார். அடியன் வந்து இந்த பிருந்தாவனம், கோகுலம், காசி யாத்திரை இதெல்லாம் போகிறேன். ரிஷிகேஷ் அண்டு ஹரித்வார், தேவப்பிரயாகை வரைக்கும் நான் போகிறேன் சாயின்னு தான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ருத்ரப்பிரயாகைக்கு முன்னாடி இந்த தாரி தேவி டெம்பிள் இருக்குது, ஸோ நீங்கள் கட்டாயம் அவசியம் போகணும் அப்படின்னு சொன்னார். சரி, அது எவ்வளோ தூரம் தான் இருக்குதுன்னு பார்ப்போமேன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் மலைப்பாதை சுற்றி வந்ததுனால அது ரொம்ப தூரமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சுவாமியுடைய அனுகிரகம், இந்த தேவியானவள் எங்களை கூப்பிட்டுருக்கான்ங்கிறத நாங்கள் நன்கு உணர்ந்து கொண்டோம் அவர் வாயிலாக. ஆகையினால் சர்வ நிச்சயமாக நீங்கள் யாராவது இந்த பக்கம், அதாவது பத்ரிநாத்தோ, கேதார்நாத்தோ, கங்கோத்ரியோ, யமுனோத்ரியோ, சில பேர் வந்து தோ சார்தாம் யாத்திரை போவாங்க. தோ தாம், சார்தாம், தோ தாம், அதாவது 2 தாம்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி 2 தாம். சார்தாம்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்டு பத்ரிநாத், கேதார்நாத். இதில் இந்த 4 யாத்திரைக்கும் போகக்கூடியவர்கள் கட்டாயம் இங்கே வந்துட்டு போகிறாங்க, அம்பாளை சேவிச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஆகையினால் உங்களுக்கு தெரிந்த பக்தர்களோ எல்லாரும் வந்தாலும் இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் அற்புதமான தரிசிக்கணும் அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ரொம்ப தெய்வீகமான நிலையில் இந்த இடம் இருந்தது. ஏன்னா அடியேன் போகிறதெல்லாம் புதுசு. இந்த இடங்களெல்லாம் வந்து கனவுல கூட அடியேன் நினச்சி பார்க்கல, கனவுல கூட அடியேன் நினச்சே பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி இடங்களெல்லாம் இருக்கா, இதுக்கு தாண்டி அடியேன் போல. பத்ரிநாத்தோ, கேதார்நாத்தோ, கங்கோத்ரி, யமுனோத்ரியெல்லாம் அடியேன் போல. என்னுடைய டார்கெட் வந்து ரிஷிகேஷ் அண்டு ஹரித்வாரோட முடிஞ்சிட்டு, அதுக்கு மேலே தேவப்பிரயாகைன்னு சொல்லி ரகுநாத்ஜி டெம்பிள், அதில் பாசுரம்லாம் எழுதப்பட்டிருக்கும் தமிழ்லையே. அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை அடியனுக்கு, அதனால் ஓடி வந்தேன். சரி, அதை விட்டு அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்தர் மூலமாக இந்த இடத்துக்கு வரும்படி இந்த அம்பாள் வந்து கிருபை பண்ணி இந்த இடத்த வந்து தரிசிக்கும்படியான ஒரு பரம கிருபையை அந்த தேவியானவள் தந்தாள். ஸோ இதுக்கு மேலே தான் அம்பாளுடைய இது இருக்கும். ஒரு மலை
இந்த மலையில் இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலம் வந்து பதிக்கப்பட்டு பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வருது. உள்ளுக்குள்ளே வந்து ஃபோனு எதுவுமே அலோடு கிடையாது. இங்கெல்லாம் மழை சீசன்லலாம் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, பயங்கரமான வெள்ளம் வந்தது அப்படின்னா அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்தி ஸ்லோவாக அனுப்பக்கூடிய தேவியானவளாக இருக்கலாம். ஏன் ஸ்பீடாக போகிற, மக்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் பயந்துருவாங்க, நிறுத்தி நிதானமாக போ அப்படின்னு இந்த அம்பாலே அந்த நதியை, அந்த பயங்கரமாக ஓடி வரக்கூடிய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி இந்த ஊர் மக்களையும் இதுக்கப்புறம் அந்த நதி பயணப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் சாஃப்டாக ஆக்குறாளாம் நம்மளுடைய ஸ்ரீ தாரி தேவி அம்மா அவர்கள். ஆகையினால இந்த தெரிதலையே அவர் கல்பாறை மாதிரி, அதுக்கு பேக் சைடில் தான் அம்பாளுடைய சன்னிதானம் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கட்டாயம் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அற்புதமான முறையில் வந்து தரிசனம் பண்ணணும். ஹிமாச்சலத்துக்கெல்லாம் போகணுன்றதெல்லாம் அடியனுடைய ஒரு எண்ணம். வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நான் தரிசிப்பணும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. இது எல்லாமே குருநாதருடைய ஒரு பரம கிருப்பை. இந்த இடமெல்லாம் பாருங்கள், இதான் அலகானந்தாவில் ஓடக்கூடிய அந்த அலகானந்தா நதி. ஹிமாச்சல பர்வதத்துலேருந்து ஓடி வரக்கூடிய சாஃப்டாக இந்த தேவியானவள் ஓடி வரா. ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் ஒரு நதி காட்டுறேன், அது பேர் பாகீரதி. அவ்வளவு பயங்கரமாக ஓடி வருவாளாம். இது ஹிமாச்சலத்துலேருந்து வரக்கூடிய நதி. இன்னொன்று பத்ரிநாத்லேருந்து வரக்கூடிய நதி, அதுக்கு பேர் பாகீரதி. அந்த பாகீரதியும் அலகானந்தாவும் சேரக்கூடிய இடம்தான் தேவப்பிரயாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இங்கே கூட ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பக்தர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள். இங்கே தனிப்பட்ட முறையில் புகைப்படம்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு 100 ரூபா கொடுத்தா நம்ம ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்து நம்ம ஞாபகார்த்தமாக வீட்டில் நம்ம மாட்டிக்கொள்ளலான்ங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. ரோப்கார் வசதிகள்லாம் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹிமாச்சல பர்வதத்தில் தாரிதேவி ஆலயம் வரைக்கும் வரும்படியான ஒரு பரமய கிருப்பையை குருநாதர் வந்து தந்து அருள் செய்தார். ஆகையினால இந்த இடங்களெல்லாம் அடியேன் கண்டேன். அதையே உங்களுக்கு ஒரு பிரசாதமாக பாவித்து இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக அடியேன் தரேன். ஸோ இந்த பிரசாதத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இடங்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அடியேன் இந்த இடங்களுக்கெல்லாம் கூட்டுட்டு போகலான்ற மாதிரி இருக்கேன். ஒன்று, எல்லாத்துக்குமே கிருபை வேணும். தெய்வத்துடைய கிருப்பை, குருநாதனுடைய கிருப்பை, மனசில் ஒரு வலிமை, கையில் இந்த யாத்திரைக்கான செலவுக்கான பணம், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா எடுத்தவங்கவுத்தவங்கள இந்த இடத்துக்கு வந்துட முடியாதுன்றதையும் அடியேன் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் தெய்வத்தினுடைய குருநாதனுடைய கிருப்பை இருக்கணுன்றதை வந்து அடியேன் ரொம்ப தெளிவாக அடியேன் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ குருநாதருடைய அனுகிரகம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறது. வாழ்க்கையில் நம்மலாம் மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். வாழ்க்கையில் காசு பணம் எல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம், அது எங்கெங்கேயோ போகுது. நித்தியம் இல்லை, நிரந்தரம் இல்லாமல் என்ன தான் சம்பாதிச்சாலும் மனசில் வந்து ஒரு சாந்தியோ அமைதியோ எதுவுமே இல்லாத நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்தோமே ஆனால், இந்த இடங்களை பார்க்கும் பொழுதாவது, இங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுதாவது, இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, நம்ம எப்படி வாழ்கிறோங்கிற அந்த தோற்ற விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறி எது கிடைத்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு பக்குவத்தோடும் பயபக்தியோடும் நம்ம வாழ்க்கையில் பயணிக்கலாம். குருநாதருடைய கிருபை. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.